இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃபெக்ட் எப்படி கொண்டுட்டு வரது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்றேன் பாருங்க இந்த எஃபெக்ட்ன்ட்டு. ஸோ ஒரு வீடியோ ப்ளே ஆகும். அதுக்கு கீழ இன்னொரு வீடியோவும் ப்ளே ஆகும். ஓகேங்களா? இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிளெண்டிங் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட டைம்லைனை கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோக்கு கீழே தான் எனக்கு அந்த வீடியோ ப்ளே ஆகணுன்ற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் கேட்டீங்கன்னா, இதை மூவ் பண்ணி இந்த பஸ் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகுதோ அப்பத்துலேருந்து நான் கொடுக்குற மாதிரி, அதாவது இந்த பேக் சைடில் வந்து அந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பஸ் எப்போ மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல தான் பஸ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நான் அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து தேவையில்லாத ஏரியா, அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல தான் பஸ் மூவ் ஆகுது. பஸ் மூவ் ஆகி இந்த எட்ஜ் வருது பாத்தீங்களா, இங்க இருந்து எனக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த வீடியோ பிளே ஆக ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மாஸ்க் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா, மேல இருக்கிறது ஒரு வீடியோ ஆகும், பின்னாடி இருக்கிறது இன்னொரு வீடியோ ஆகும். அது மாஸ்கிங் பண்ணி கொடுக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, உங்க வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீடியோஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன்ல போனீங்கன்னா அதுக்கு உள்ள மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த எந்த மாஸ்க் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ற பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வீடியோல அப்ளை ஆயிடும். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஹரிசாண்டல் மாஸ்க்கு சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வீடியோ வந்து எங்க ப்ளே ஆகணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரைட் சைடில் ப்ளே ஆகணும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து அப்படியே வெர்டிகலா மாத்துறேன். ஒன்று நீங்க இதை வச்சு ரொட்டேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ரொட்டேட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இது இவ்வளவு தூரத்துக்கு எந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டார்ட் ஆக போதோ அந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பஸ் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுனால நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாஸ்க் கிட்ட சொல்லணும், எனக்கு வந்து இந்த பஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்து மூவ் ஆக போகுது, நீயும் என்ன பண்ணனா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கீ ஃப்ரேம் சொல்லுவாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாஸ்க் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது இது புரிஞ்சுக்கும். இது புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அப்படியே ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மூவ் பண்ணும்போது அந்த பஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி நமக்கு எம்டி ஸ்பேசஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கு பாத்தீங்களா. இப்ப இந்த ஸ்பேசஸ்ல மறுபடியும் நம்ம அப்படியே இந்த இதை ஃப்ரேம் வந்து கொஞ்சமா இழுத்துட்டு வரலாம். இப்ப இழுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா இல்ல, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டா வேணும்னா நம்ம இதுவும் கொஞ்சம் மாத்திக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்படியே நம்ம இது வச்சிருக்கோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மூவ் பண்ணி என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த கீ ஃப்ரேமை ஃபுல்லா அந்த பஸ் போற வரையும் நம்ம செட் பண்ண போறோம். ஸோ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட் பண்ணிக்கிறேன். ஸோ பஸ் கடைசியா இங்க வரலையும் வருது. லாஸ்டா பஸ் வந்து முடிஞ்சிருது. ஸோ பஸ் வந்து லாஸ்டா போய் முடிஞ்சிருச்சு. நான் அந்த கீ ஃப்ரேமையும் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகி இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டா கரெக்டா இருக்கும். இதை அப்படியே மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இந்த பஸ் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா போய் முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வீடியோ எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம வந்து பஸ்ஸோட வீடியோ அந்த பக்கம் இருக்கக்கூடிய வீடியோஸ் எனக்கு தேவை. அதனால நான் அந்த வேஸ்ட் இதை நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த ஏரியால இன்னொரு வீடியோ நான் ப்ளே பண்ண போறேன். ஸோ அதனால இந்த வீடியோ இங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ மேல போட்டுக்கிறேன், இந்த வீடியோவை கீழே போட்டுக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளிப்பிங் மாஸ்க் வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக கீழே இருக்க வீடியோ ப்ளே ஆகும். இப்போ பாருங்க. ஸோ கீழே இருக்க வீடியோல வாய்ஸோட இருக்கு. நான் அந்த வாய்ஸை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலயும் எனக்கு வாய்ஸ் இருக்கு, அதையும் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்து இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். எனக்கு வாய்ஸ் தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது வாய்ஸ் வேணும்னா நீங்க பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ளே பண்ற பாருங்க. ப்ளே பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடியோ வந்து ப்ளே ஆயிட்டே, பேக்ரவுண்ட் வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஸோ அந்த ஷார்ப்பா இருக்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஆக்வர்டா ஃபீல் ஆகும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபெதர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப ஷார்ப்பா காட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை கொடுத்துக்கலாம். ஒன்று அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படிலாம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து ஃபெதர் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதை வச்சும் நீங்க வந்து ஃபெதர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த அளவுக்கு ஃபெதர் வச்சுக்கிறேன், சும்மா சாம்பிளுக்காக வச்சுக்கிறேன். இதை வச்சிட்டோம்னா இப்போ நமக்கு வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வீடியோ போய்கிட்டே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நானுமே அதை கரெக்டாக கொடுக்கல. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு கூட லைட்டா அந்த இது இருக்குது பாருங்க. ஸோ இதை ப்ளே பண்ணனா ஸ்டார்டிங் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ நீங்க கொடுக்கும்போது அதை ப்ராப்பரா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எக்ஸாக்டா ஒரு வீடியோ போயிட்டு இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிளெண்டிங் மோட்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த பிளண்டிங் மோட் யூஸ் பண்ணி நம்ம நிறைய வீடியோஸ் எடிட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.